பரவாயில்ல புள்ள, நீ திட்டுனது ஒண்ணுமே புரியல அன்னு ராதிகா கிட்ட வெகுளித்தனமா சொன்ன பாக்யராஜ். கிழக்கே போகும் ரயில் படத்தோட ஷூட்டிங்குல் ராதிகாவுக்கும் இன்னொரு நடிகருக்கும் பாக்யராஜ் தான் வசனம் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா 2 பேரும் வசனத்த படிக்காம விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. பாக்யராஜ் எவ்வளவோ பொறுமையா சொல்லிக் கொடுத்தும் கேட்காததால பாரதி ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்காரு. உடனே பாரதி ராஜா ராதிகாவை சத்தம் போட்டிருக்காரு. அதுக்கு ராதிகா, எனக்கு வசனம் தெரியும், நான் படிச்சிட்டேன், இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாரதி ராஜா, அப்படின்னா வசனத்தை சொல்லுன்னு கேட்டிருக்காரு. ராதிகாவும் முழு வசனத்தையும் சொல்லி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகா பாக்யராஜை இங்கிலீஷ்ல திட்டியிருக்காங்க. உடனே பாரதி ராஜா பாக்யராஜ் கிட்ட, நீ எதுவும் நினைச்சுக்காதப்பா, சின்ன பொண்ணுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காரு. இத கேட்ட ராதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. உடனே பாக்யராஜ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாக்யராஜ், பரவால்ல புள்ள, நீ இங்கிலீஷ்ல தானே திட்டுன, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ராதிகாவும் பாக்யராஜும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாயிட்டாங்க.